நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வர இந்த காலிஃபிளவர் மட்டும் தான் அங்க இருந்ததா? இங்க இருந்து நீ போன வேகத்தை பார்க்கும்போது உண்மையிலேயே நான் பயந்துட்டேன். எங்க காய்கறி மட்டும் இல்லாம காய்கறி கடைக்காரனையும் கூட்டிட்டு வந்துருவியோன்னு நினைச்சேன். ஆனா நீ இதை மட்டும் வாங்கிட்டு வந்திருக்க. அத்தை, அது வந்து நான் நிறைய கடைக்கு போய் கேட்டு பார்த்தேன். எல்லா கடையிலயும் பேரமும் பேசி பார்த்தேன். ஆனா நீங்க சொன்ன மொத்த காய்கறியும் நான் வாங்கணும்னா அதுக்கு மொத்தம் 400 ரூபாய் தேவைப்படுது. சூர்யா, இப்ப நான் ஏதாவது பேசினேன்னா அப்ப மாமியார் மருமகளை கொடுமைப்படுத்துறான்னு தோணும். நீயே சொல்லு, 4 நாளுக்கு வேண்டிய காய்கறிய 150 ரூபாய் கொடுத்து நீ வாங்கிட்டு வரியா இல்லையா? சரி, பரவாயில்ல, விடு. எனக்கு என்ன தோணுதுன்னா, பேப்பர்ல வந்த உன் போட்டோவை அந்த கடைக்காரங்களும் பார்த்திருப்பாங்க. ஏன்னா இந்த மொத்த ஊருக்கும் நல்ல பேர் வாங்கி கொடுத்தவே இல்லை நீ. அதனால உனக்கு உங்க காய்கறியோட விலை எல்லாத்தையும் கொஞ்சம் அதிகமா சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இதெல்லாத்தையும் விடுமா. 150 ரூபாய்க்கு எவ்வளவு காய்கறி கிடைக்குமோன்னு பார்த்து அதையாவது நீ வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. இப்படி இந்த ஒரே ஒரு காலிஃபிளவரை வச்சுட்டு நான் என்ன பண்றது சொல்லு? அத்தை, நான் 150 ரூபாய் கொடுத்து சில காய்கறியை மட்டும் வாங்கினேன். இதோட விலையை கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்களேன். சரி, 2 ரூபாய் கம்மி பண்றேன். இதுக்கு 32 ரூபாய் கொடுங்க. இதோட விலையாவது கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. 2 வேணுமா இல்ல 1 வேணுமா? எனக்கு 2 வேணும். 2 வேணுமா? 30 ரூபாய். ஆனா இதுக்கு மட்டும் 28 ரூபாய் கொடுத்துருங்க. காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு நடந்து வரும்போது ரோட்ல ஒரு சின்ன பையன் பாவம் தனியா அழுதுகிட்டு இருந்தான். அவன் பக்கம் ஒரு காய்கறி வண்டி வந்துட்டு இருந்தது. அவனை காப்பாத்துறதுக்காக போனப்போ என் கையில இருந்த பை கீழே விழுந்துருச்சு. நான் திரும்பி வந்து பார்த்தப்ப நிறைய பேர் காய்கறி எல்லாம் மெரிச்சிட்டு இருந்தாங்க. அதனால காய்கறி எல்லாம் மொத்தமா நசுங்கிடுச்சு. சந்தியா, தப்பு பண்ணது நான் தான்மா. நீ ஒரு பெரிய ஆபீசர் அம்மா. எல்லாருக்கும் உதவி செய்யறதுக்காக தானே நீ இந்த உலகத்திலே பிறந்திருக்க. என்னோட மூளை வேலை செய்யாததால தான் இன்னைக்கு உன்னை காய்கறி வாங்க சொல்லி மார்க்கெட்டுக்கு அனுப்பி வச்சேன். யாருக்காவது ஆபத்துனா மட்டும் உன்னை காப்பாத்த அனுப்பி இருக்கணும். இப்படி காய்கறி வாங்க உன்னை அனுப்பியிருக்க கூடாது. எனக்கு புரிஞ்சிருச்சுமா. நீ சொல்றது உண்மையா பொய்யான்னு தெரியணும்னா பேப்பர்ல உன் போட்டோவை தான் பார்க்கணும். அப்பதான் உண்மையா பொய்யான்னு தெரியும். ஏன்னா நீ யோசிச்சு சொல்ற அளவுக்கு இதுவரைக்கும் பொய் சொல்லி நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. சூர்யா, என்னால இந்த 150 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்த காலிஃபிளவரை சாப்பிட முடியாது. பேசாம ஒண்ணு பண்ணு, செவத்துல ஒரு ஆணி அடிச்சு அதுல இதை மாட்டி வச்சிரு. ஏன் பொண்டாட்டி முதல்ல காய்கறி வாங்க போயிருந்தா அப்ப இத வாங்கிட்டு வந்தான்னு கீழே எழுதிவி. இங்க பாருமா சந்தியா, நீ சொல்றதான உண்மைன்னு ஒத்துக்கிறேன். நீ காய்கறி வாங்கின, ஆனா ஒரு பையனுக்கு உதவி செய்ய போய் எல்லாமே நாசமாயிடுச்சு. ஆனா ஒருத்தனுக்கு உதவி செய்ய போனதால எனக்கு தானே இப்ப 150 ரூபாய் நஷ்டமாயிடுச்சு. 150 ரூபாய்க்கு நீ காய்கறி வாங்கிட்டு வரல, போதாததுக்கு என்ன பைத்தியக்காரியும் ஆக்கிட்ட. இப்போ அந்த 150 ரூபாய்க்காக நான் என்னதான் செய்யறது சொல்லு? போய் சொன்ன உன் அண்ணா அந்த பணத்தை கொடுப்பானா? உன்னோட அப்பா அம்மா உன்னை ஸ்கூல் காலேஜ் எல்லாம் படிக்க வச்சாங்கதான். ஆனா வீட்டு வேலை எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுக்கல. இந்த குடும்பத்தை எனக்கு அப்புறம் பாத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல மருமக வேணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா உன்னோட அண்ணன் ஒரு ஆபீசரை என்னோட வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டான். நீ எங்க அந்த வீட்டை பாத்துக்க போற? போதும், நிறுத்துங்க.
பேசுனதெல்லாம் போதும். இன்னும் எவ்வளவு தான் சந்தியாவை அவமானப்படுத்த போறீங்க? இன்னும் இவளை நீங்க எவ்வளவு திட்ட போறீங்க? நீங்க பேசுறதுக்கெல்லாம் இவ வாயை மூடிட்டு அமைதியா இருக்கிறதால இவ என்னமோ தப்பு பண்ணிட்டான்னு நினைச்சிடாதீங்க. இவளுக்கு மரியாதை தெரிஞ்சதால தான் பேசாம இருக்கா. இவளுக்கு இருக்கிற நல்ல குணம் தான் இதுக்கு காரணம். இவ அப்பா அம்மா இவளை ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் மட்டும் அனுப்பல, பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்க. பிரீத்தி, இப்ப சந்தியா கிட்ட என்ன கேட்டீங்க? பொய் சொன்னாளா? இவளை பார்த்தா பொய் சொன்னான்னு கேட்டீங்க? இவ மட்டும் பொய் சொல்லணும்னு நினைச்சிருந்தானா இவ கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு மொத்த காய்கறியும் வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட 150 ரூபான்னு சொல்லிருப்பா. எது உண்மைன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? ஆனா அவ அப்படிலாம் செய்யல. உங்ககிட்ட வந்து உண்மையை சொல்லணும்னு நினைச்சிருக்கா. அவளுக்கு நியாயம்னா என்னன்னு தெரியும். ஆனா நீங்க இவ உண்மையை சொன்னாலும் நியாயமா நடந்துக்கிட்டாலும் எப்ப பார்த்தாலும் இவளை அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. நிறுத்து, நீ பேசாம இரு சந்தியா. இன்னைக்கு இவகிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிட்டு ஒரு விஷயத்தை நிரூபிச்சிட்டீங்க. நீங்க படிக்கலன்றது எனக்கு தெரியும், ஆனா மத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது கூட எப்படின்னு தெரியாதா? பிரீத்தி, கொஞ்ச நேரம் வாயை மூடுறியா? நீ எதுவும் பேசாம வாயை மூடுறதால தான் உனக்கு இப்படி பேசிட்டு இருக்காங்க. என்னோட வீட்டுக்கே வந்து என்னைய அவமானப்படுத்துறியா? அவமானப்படுத்தல, உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்த புரிய வைக்க நினைக்கிறேன். என் ஃப்ரெண்டு கிட்ட நீங்க நடந்துக்கிறது சரியில்லை. அவளை பத்தி நீங்க எதுவுமே தெரிஞ்சுக்காம, அவளை பத்தி எதுவும் புரிஞ்சுக்காம என்னென்னமோ நீங்க பாட்டு பேசுறீங்க. கரெக்ட் தான். உன்னோட ஃப்ரெண்ட பத்தி நான் எதுவும் சரியா புரிஞ்சுக்கல. அதே மாதிரி இவளை பத்தி தெரிஞ்சுக்கவும் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுதான். ஆனா ஒண்ணு, இப்ப இவளை பத்தி நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இவ எப்படிப்பட்டவனும் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி இவளால என்ன செய்ய முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். பார்க்க மட்டும்தான் இவ அப்பாவி மாதிரி இருப்பா, ஆனா உள்ளுக்குள்ள இவ ரொம்ப மோசமானவ. இல்ல, இது உங்க பிரச்சனை. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப புத்திசாலி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா ஏன் உங்களால சந்தேகம் புரிஞ்சுக்க முடியல? ஆக்சுவலா இதுல உங்களுடைய தப்பு ஒண்ணுமே இல்ல. ஏன்னா உங்களை மாதிரி சின்னவங்களுக்கு இத பத்தி ஒண்ணும் புரியாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதுல உங்களுடைய தப்பு ஒண்ணுமே இல்ல. ஏன்னா உங்களை மாதிரி சின்னவங்களுக்கு இத பத்தி ஒண்ணும் புரியாது. என் ஃப்ரெண்டு சந்தியாவை புரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு போதும், நிறுத்து. பேசாத, இனி எதுவும் பேசாத. என்ன நீ உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க? அவளுக்கு தோன்றதெல்லாம் பேச விடு. இங்க பாருங்க, இங்க யாரும் உங்களை ஏமாத்தல. சொல்ல போனா என் ஃப்ரெண்டு சந்தியா தான் ஏமாந்திருக்கா. ஆனா இவளுக்கு இருக்கிற நல்ல மனசுக்கு இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இவ இந்த வீட்ல எதுவும் பேசாம நீங்க பேசுறத மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கா. பொருத்தம் இல்லாத இவர் கூட சேர்த்து வாழ்ந்துகிட்டு இருக்கா. இவ அண்ணனுக்காக இதெல்லாம் செய்யறான்னு நினைக்க வேண்டாம். என்ன பொறுத்த வரைக்கும் இவ இந்த குடும்பத்துக்காகவும் இந்த வீட்டுக்காகவும் தான் செய்யறா. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒருவேளை அவ இந்த வீடு வேணா இந்த குடும்பம் வேணா இங்க இருந்து போயிட்டானா அப்புறம் உங்க மரியாதை என்ன ஆகும்? சந்தியா படிச்ச பொண்ணு, அவளால எப்படியும் வாழ முடியும். ஆனா நீங்கள உங்களுக்கு மான மரியாதை தானே ரொம்ப முக்கியம். நீங்க என்ன செய்வீங்க? உங்க சொந்தக்காரங்களுக்கு இந்த விஷயத்தை எப்படி சொல்வீங்க? உங்க பிள்ளைக்கு உங்க மருமக கூட வாழ அருகதை இல்லாததால உங்க மருமக வீட்டை விட்டு போயிட்டானே எல்லார்கிட்டயும் சொல்வீங்களா? இது உங்க குடும்பத்துக்கே அவமானம் தானே. நிறுத்து, இனிமே நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. முடியாது சந்தியா, நான் பேசுவேன். நான் பேசுறதுக்கு நிறைய இருக்கு. நிறுத்து பிரீத்தி. எங்க சந்தியாவை பத்தி என்கிட்ட கேளுங்க. அவ லட்சியம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நாங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருந்தோம் தெரியுமா? சந்தியாவை கட்டிக்க போறவரு ஒரு டாக்டரோ இன்ஜினியராவோ இருப்பாருன்னு நினைச்சேன். ஆனா கடைசில இவரை கட்டிக்கிட்டா. என்ன மன்னிச்சிருங்க, இதெல்லாம் கேட்க உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா உங்க மனசாட்சி கொஞ்சம் கேளுங்க. எங்க சந்தியாக்கு ஒரு நல்ல படிச்ச பையன் கூட வாழ்றதுக்கு அருகதை இருக்குன்னு உங்களுக்கு தோணலையா? இவளுக்கு ஒரு நல்ல படிச்ச குடும்பம் கிடைச்சிருக்குன்னு உங்களுக்கு தோணல? எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இதுதான் யோசிப்போம். சந்தியா வாழ்க்கையில ரொம்ப முன்னேறவா நினைச்சோம். ஆனா அவ வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. இவ எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து அங்க அவ பாத்திரம் கழுவுறத பார்த்தப்போ நான் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். நானும் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டேன்னா அப்ப சந்தியா எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பான்னு யோசிச்சு பாருங்க. ஒரு ஸ்வீட் கடைக்காரன் புருஷனை தெரிஞ்சப்ப இவ எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பா. இது எல்லாத்தையும் கூட விட்டுருங்க. உங்க மனசாட்சி கிட்ட இந்த கேள்வியை கேட்டு பாருங்க. இவ லட்சியத்தை பத்தி இது வரைக்கும் உங்ககிட்ட இவ சொல்லிருக்காளா? இவ மனசுல இருக்கிறது உங்ககிட்ட சொல்லிருக்காளா? இது வரைக்கும் எப்ப
எப்பவாவது படிச்சு வந்து ஆணவத்தை உங்ககிட்ட காட்டியிருக்காளா? இது வரைக்கும் எப்பவாவது உங்களை அவமானப்படுத்துற மாதிரி சந்தியா நடந்திருக்காளா? எதையும் செஞ்சிருக்க மாட்டா. இவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா எனக்கு இவ தோத்து போயிட்டா. தன் வாழ்க்கைக்கு இவ்வளவுதான முடிவு செஞ்சுட்டா. அவ தலையெழுத்து இவ்வளவுதான் நினைச்சுக்கிட்டு முழு மனசோட இதை ஏத்துக்கிட்டு வாழ பாக்குறா. உங்களுக்காக இவ இவ்வளவு செஞ்சதுக்கு அப்புறமா அவமானப்படுத்துறீங்களா? உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? எங்க அம்மாவை நீங்க அவமானப்படுத்தி பேசுறது சரியில்லை. அம்மாவை அவமானப்படுத்துறது கஷ்டமா இருக்கா? அப்ப பொண்டாட்டி அவமானப்படுத்தினா பேசாம இருப்பீங்க. இந்த வீட்டுல சந்தியாவை அவமானப்படுத்துறது மட்டும் உங்க கண்ணுக்கு தெரியவே இல்லைல்ல? அம்மாவுக்கு மட்டும் தான் நீங்க பிள்ளையா? கழுத்துல தாலி கட்டி வீட்டுக்கு பொண்டாட்டியா வந்து அவளை பாத்துக்கிற கடமை உங்களுக்கு இல்லையா? இவ மான மரியாதையை காப்பாத்துவன்னு சொல்லித்தானே இந்த வீட்டுக்கு இவ்வளவு மருமகளை கூட்டிட்டு வந்தீங்க. அதெல்லாம் மறந்துருச்சா? இவ என் பொண்டாட்டி, இவளை திட்டாதீங்கன்னு உங்க அம்மா கிட்ட சொல்ல வேண்டியதானே? பிரீத்தி, நீங்க போது நிறுத்து. இனி நீ ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம். இது என்னோட வீடு, ஏன் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம். இங்க வந்து பேசுற உரிமையை நான் உனக்கு கொடுக்கல. ஏன் சந்தியா, ஏன் நீ இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்க? இதுக்கு பதிலா நீ ப்ளீஸ் போ, கிளம்ப. முதல்ல நீங்க இருந்து வெளியே போ. சந்தியா, போ. நான் சொன்ன கேளு. சொன்ன கேளு. நிலத்துக்காக தான் சொல்றேன். நீ சொல்ற எதையும் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. சந்தியா, இந்த வீட்ல நடக்கிறது எதுவுமே சரியில்லை சந்தியா. எனக்கு உன்னோட உதவியும் தேவையில்ல, உன்னோட அட்வைஸும் எனக்கு தேவையில்ல. தயவு பண்ணி இங்கிருந்து போயிடு பிரீத்தி, ப்ளீஸ். என்ன மன்னிச்சிடுங்க. அவன் என்னமோ தெரியாம பேசிட்டான். பிரீத்திக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அத்தை. பாருங்க அத்தை, அவளுக்கு உண்மையிலேயே எதுவும் தெரியாது. அவ ஏதோ கோபத்துல தெரியாம பேசிட்டான் அத்தை. அவ கோவத்துல ஏதேதோ பேசிட்டா. ஆனா அவ பேசினதெல்லாம் உனக்கு புரிஞ்சது இல்ல. சொல்ல போனா அவளை தூண்டி விட்டதே நீதானே. இங்க வந்து பேசினதவ, ஆனா சொன்னதெல்லாம் நீ சொல்லி கொடுத்த விஷயங்கள் தானே. இல்லங்க அத்தை, இப்ப எனக்கு எல்லாமே புரியுது. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரே ஒரு காலிஃபிளவர் வாங்கிட்டு வந்தல, அது எப்படின்னு இப்ப புரியுது. நீ காய்கறி வாங்க மார்க்கெட்டுக்கு போகவே இல்ல. உன் ஃப்ரெண்டு பிரீத்தி எங்க வர சொல்றதுக்காக தான் நீ அங்க போயிருப்ப. இன்னைக்கு உன் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? இப்படி எல்லாம் நடந்ததை நினைச்சு நீ ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு எனக்கு தெரியும். உன் மனசுல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே நீ வெளிப்படையாவே சொல்லிட்ட. என் புள்ள முன்னாடி என்ன அவமானப்படுத்திட்ட. இப்ப சந்தோஷம் தானே? அதெல்லாம் ஒண்ணு இல்ல அத்தை. இப்பவே என்ன நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. உண்மையிலே அதெல்லாம் இல்ல அத்தை. நான் சொன்னதெல்லாம் தப்புதான். சொல்ல போனா இந்த விஷயம் ஊர் முழுக்க தெரிஞ்சிருச்சுமா. நான் தப்பானவதானே எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. சின்ன வயசுல இருந்து அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஏன் புள்ள அந்த கடையில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவன் செய்யறதும் தப்புதான். அவ இப்படி ஸ்வீட் செய்யறது ரொம்ப பெரிய தப்புதான். அவன் ஒரு ஸ்வீட் கடைக்காரன், அதுவும் தப்புதான். குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கிறான்ல, அதுவும் பெரிய தப்புதான். பாருப்பா சூர்யா, பாரு, நல்லா பாரு. இவளுக்காக தானே நீ அன்னைக்கு என்ன எதிர்த்து பேசின. இன்னைக்கு இவ என்னெல்லாம் செஞ்சிருக்கான்னு பாரு. அவ மனசுல இருக்கிறதெல்லாம் உனக்கு புரிஞ்சுதா? இவ நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்கா. ஆனா இவ மனசுல இருக்கிறதெல்லாம் இவ ஃப்ரெண்ட வச்சு எப்படி சொல்ல வச்சான்னு பாத்தியா? உண்மையை சொல்ல போனா இன்னைக்கு இவ உனக்கு பெரிய நல்லதுதான் செஞ்சிருக்கா. ஏன்னா இன்னி வரைக்கும் அவ உன் கூட இருக்கால. கண்ணா சூர்யா, இன்னி வரைக்கும் இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே உன் மேல மதிப்பு வச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு அந்த மதிப்பு போயிடுச்சு. இது பொருத்தமே இல்லாத ஒரு கல்யாணம்ப்பா. நீ ஒரு சாதாரண ஸ்வீட் கடைக்காரன்,
ஆனா இவளுக்கு ஒரு பெரிய டாக்டரோ இல்ல ஒரு ராஜகுமாரனோ கிடைச்சிருக்கணும். ஏன்பா தேவையில்லாம இவளோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இவ மனசுல இருக்கிறத சொல்லிட்டால, அதனால உன் மனசுல எந்த எதிர்பார்ப்பையும் வச்சுக்காத, சரியா? அவ பேசிட்டு போனது என்னமோ 5 நிமிஷம் தான், ஆனா இத்தனை விஷயத்த சொல்லிட்டு போயிட்டா. இந்த அளவுக்கு இது வரைக்கும் யாரும் நம்மள அவமானப்படுத்தினதே இல்ல. இப்படி எல்லாம் என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு பார்த்ததே இல்ல. அதுவும் இல்லாம உன் அளவுக்கு நாங்க யாருமே புத்திசாலி இல்லம்மா சந்தியா. இங்க பாருங்க மேடம், உங்க அண்ணன் கிட்ட நாங்க ஒண்ணும் போய் பொண்ணு கொடுக்க சொல்லி கேட்கல, எங்களுக்கு உதவி செய்ய சொல்லி கேட்கல. படிச்ச உங்க தங்கச்சி எங்க விட்டு மருமகளா வேணும்னு ஒரு நாள் உங்க அண்ணன் கிட்ட நான் போய் கேட்கல. அவருதான் ஏன் புள்ள வேணும்னு இந்த வீட்டுக்குள்ள வந்து நின்னாரு. அத்தை, தயவு பண்ணி என்ன நீங்க நம்புங்க. இன்னி வரைக்கும் உண்மையிலேயே அவ சொன்னபடியெல்லாம் ஒரு நாள் கூட நான் நினைச்சதே இல்ல. இப்படி இல்ல நான் யார்கிட்டயும் சொன்னதும் இல்ல. அவ உங்ககிட்ட பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் கையெடுத்து கும்பிட்டு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. அவ இப்படி எல்லாம் பேசுவான்னு நான் நினைக்கவே இல்ல. அத்தை, நான் போதும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உன் குடும்பத்தை சேர்ந்தவங்க உடம்புல ஓடுறதெல்லாம் ரத்தம் இல்ல, வெறும் பொய் மட்டும்தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த குடும்பத்துல இருந்து வந்த உன்னை எப்படி நான் நம்புறது? என்னால உன்னை நம்ப முடியாது. என்னோட புள்ள சூர்யா என்கிட்ட 15 நாள் டைம் கேட்டான். என் பிள்ளைக்கும் நான் வாக்கு கொடுத்துட்டேன். 15 நாள் முடியற வரைக்கும் எதுவும் பேச மாட்டேன். இந்த 15 நாள் யார் என்ன பேசினாலும் சரி, நிச்சயம் அதை நான் பொறுத்துக்குவேன். அடுத்த 14 நாள் வரைக்கும் நீ இந்த வீட்டுல இருந்தாலும் அதை நான் பொறுத்துக்குவேன். உண்மையிலே இந்த ஆரம்பம் ரொம்ப அற்புதமா இருக்குமா? நல்ல மருமகனா குடும்பம் ஒன்னா இருக்கணும்னு நினைப்பா. ஆனா உன் மனசுல அந்த நினைப்பு துளி கூட கிடையாது. இங்க பாரு, இந்த நிமிஷம் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இன்னில இருந்து 14 நாள் முடிகிற வரைக்கும் நான் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். உன்னை எதுவும் திட்ட மாட்டேன். நானும் என்னோட புள்ள சூர்யாவும் இன்னில இருந்து உன் முன்னாடி எதுவுமே பேச மாட்டோம். நடு வீட்டுல நீ 4 பேரை கூட்டிட்டு வந்து டான்ஸ் ஆட்டாலும் சரி, ஒரு வார்த்தை கூட நான் பேச மாட்டேன். இதுக்கு மேல எதுவும் பேச மாட்டேன். பிரீத்தி ஏன் இப்படி பிரச்சனையை பெருசுபடுத்திட்டா? ஏன் அத்தை என்னையும் அவரையும் அவமானப்படுத்தினாங்க? அத்தை, நான் எந்த தப்பும் பண்ணல அத்தை. இதெல்லாம் என் மனசுல இருக்கிற விஷயங்கள் இல்ல. ஏமாறினது நீங்க மட்டும் இல்ல, எங்க சந்தியாவும் தான் ஏமாந்திருக்கா. ஆனா இவளுக்கு இருக்கிற நல்ல மனசுல இங்க இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா கூட நீங்க எவ்வளவு திட்டினாலும் அது எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுட்டு பொறுத்தும் இல்லாத இவர் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கா. எங்க சந்தியாவை பத்தி என்கிட்ட கேளுங்க.
நாங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருந்தோம் தெரியுமா? சந்தியாவை கட்டிக்க போறவரு ஒரு டாக்டரோ இன்ஜினியராவோ இருப்பாருன்னு நினைச்சேன். ஆனா கடைசியில இவரை கட்டிக்கிட்டா. இதெல்லாம் கேட்க உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா உங்க மனசாட்சி கொஞ்சம் கேளுங்க. எங்க சந்தியாக்கு ஒரு நல்ல படிச்ச பையன் கூட வாழ்றதுக்கு அருகதை இருக்குன்னு உங்களுக்கு தோணலையா? இவளுக்கு ஒரு நல்ல படிச்ச குடும்பம் கிடைச்சிருக்குன்னு உங்களுக்கு தோணல? எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இதுதான் யோசிப்போம். சந்தியா வாழ்க்கையில ரொம்ப முன்னேறமா நினைச்சோம். ஆனா அவ வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. என்னங்க இங்க பாருங்க,